அனைவருக்கும் வணக்கம். நீங்க எப்பாவது ஒரு 10 பக்க சாப்டரை படிச்சு முடிச்சுட்டு நோட்ஸ் எழுத உட்காரும்போது படிச்ச மொத்தத்தையும் அப்படியே திருப்பி எழுதின மாதிரி ஃபீல் பண்றீங்களா? இல்லைனா எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்க எடுத்த நோட்ஸு நீங்களே எடுத்து பார்க்கும்போது டேய் இதை நான் தான் எழுதினேனா, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு தலை பிச்சுக்கிட்டது உண்டா? நம்மள நிறைய பேருக்கு இருக்கிற ஆகப்பெரிய சேலஞ்ச் சவால் என்ன அப்படின்னா இந்த நோட்ஸ் மேக்கிங் அப்படிங்கிறது தான். நோட்ஸ் எடுக்கிறதுனா புக்கில் இருக்கிறத அப்படியே காப்பி அடிக்கிறது கிடையாது. அதே மாதிரி எல்லா வரிகளையும் கலர் கலராக ஹைலைட் பண்ணுறதும் கிடையாது. இப்படி பண்ணால் டைமும் வேஸ்ட்டு, எக்ஸாம் அப்போ ரிவிஷனும் பண்ண முடியாது. அப்போ எதுக்காக ப்ராப்பராக நோட்ஸ் எடுக்கணும், இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆக்டிவ் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ஆக்டிவ் லேர்னிங் அப்படின்னா, நம்ம சும்மா படித்தா அது மண்டையில் நிற்காது. ஆனால் படித்ததை சுருக்கி நோட்ஸாக எழுதும்போது நம்ம மூளை ஆக்டிவாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். இது ஒன்று. அதுக்கடுத்து ரெண்டாவது டைம் சேவர். அது என்ன டைம் சேவர்? நேரம் நம்ம என்ன பண்ணலாம், சேவ் பண்ணலாம். எக்ஸாமுக்கு முந்தின நாள் 500 பக்க புத்தகத்தை படிக்க முடியாது. ஆனால் நீங்கள் எடுத்த 20 பக்க ஸ்மார்ட் நோட்ஸ் உங்களை ஈஸியாக ரிவைஸ் பண்ண வைக்கும். அடுத்து மூன்றாவதா கிளாரிட்டி. எந்த ஒரு கஷ்டமான டாப்பிக்காக இருந்தாலும் அதை உடச்சி சின்னதாக மாற்றும் போது நமக்கு ஒரு அசாத்தியமான கிளாரிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும். சரி, அப்போது எந்த டாப்பிக்காக இருந்தாலும் அதை எப்படி ஈஸியாக உடச்சி சூப்பராக நோட்ஸ் எடுக்கிறது, அதுக்கு தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு மேஜிக் ஃபார்முலா சொல்லித்தர போகிறேன். அதுதான் 5W1H ஃபார்முலா. வாங்க அது என்னன்னு பார்ப்போம். இந்த 5W1H அப்படிங்கிறத கரெக்டாக பயன்படுத்த தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஹிஸ்ட்ரி படித்தாலும் சரி, கரண்ட் அஃபேர்ஸ் படித்தாலும் சரி, இல்லை ஒரு பாலிட்டி படித்தாலும் சரி, ஜஸ்ட் 5 நிமிஷத்தில் நோட்ஸ் எடுத்துடலாம். இதில் இருக்க ஒவ்வொரு பாயிண்ட்டையும் இப்போ இங்கிலீஷில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஹூ, அதாவது யார் அப்படின்னு சொல்லக்கூடியது. நீங்கள் படிக்கிற டாபிக் யாரை பற்றினது. உதாரணத்துக்கு இப்போ நம்ம யூனிட் 6ல் ஒரு டாபிக் படிச்சிருந்திருப்போம், சென்னை வாசிகள் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இங்கிலீஷில் சென்னை நேட்டிவ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே. அப்போ இதில் இந்த ஹூ அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணும் அப்படின்னா, யாருனால இது கிரியேட் பண்ணப்பட்டது. யாருனால கிரியேட் பண்ணப்பட்டது? கஜ்ரு லக்ஷ்மி நரசு அப்படிங்கிறவங்களால. சரியா? லக்ஷ்மி நரசு அப்படிங்கிறவங்களாலையும், ஸ்ரீனிவாசனார் அப்படிங்கிறவங்களாலையும், அதுக்கடுத்து ஹார்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க, இவங்களால கிரியேட் பண்ணப்பட்டது. இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் யாரால தொடங்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது நோட் பண்ணணும். ரெண்டாவது பாயிண்ட் வென் அண்ட் வேர். இது எப்போ தொடங்கினாங்க, எந்த இடத்துல தொடங்கினாங்க அப்படிங்கிறது முக்கியம். இந்த வென் அப்படிங்கிறதுக்கு 1852 February 26 அப்படிங்கிற தேதியில் தொடங்கி இருந்திருப்பாங்க. எங்கே தொடங்கினாங்க? சென்னையில் தொடங்கி இருந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப முக்கியம், யாரால தொடங்கப்பட்டுச்சு. ரெண்டாவது எப்போ தொடங்கப்பட்டுச்சு, எந்த இடத்துல தொடங்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து மூணாவது பாயிண்ட் ஒய், அதாவது ஏன் தொடங்கப்பட்டது, ஒய் இட் ஸ்டார்டட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஒய் தே ஸ்டார்டட், அவங்க எதற்காக அதை ஆரம்பிச்சாங்க, இதோட நோக்கம் என்ன. உதாரணத்துக்கு இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டுச்சு இந்த சென்னை நேட்டிவ் அசோசியேஷன் அப்படின்னா, இது ஆரம்பத்தில் வணிகர்களுக்காக தொடங்கப்பட்டாலும் கூட பின்னாட்களில் மக்களுக்காக பணி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. மக்களுக்கு என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது அடுத்த பாயிண்ட். அதாவது நான்காவது வாட் தே டூ. இதில் பாருங்க, நல்லா நோட் பண்ணிக்கணும். ஹூ யாருனால ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு, வென் அண்ட் வேர் எப்போ தொடங்கினாங்க, டேட்டு, அது எந்த இடத்துல தொடங்கினாங்க, எதற்காக தொடங்கப்பட்டுச்சு. சரியா? இது எதற்காக தொடங்கப்பட்டது. தொடங்கிட்டாங்க, ஓகே. இப்போ அதுக்கடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் வாட் தே டூ. அவங்க என்ன பண்ணினாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். என்ன பண்ணினாங்க? இதுல சித்திரவதை தடை சட்டம் அப்படிங்கிறத கொண்டு வரதுக்கு காரணமா இருந்தாங்க. அன்னைக்கு தேதியில விவசாயிகளை சித்திரவதை பண்ணி ஆங்கிலேயர்கள் வரி வசூலிச்சுட்டு இருந்தாங்க. அதை எதிர்த்து போராடி சித்திரவதை ஆணையம் அப்படிங்கிறத உருவாக்கப்பட்டுச்சு. அதுக்கடுத்து சித்திரவதை தடை சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க இவங்க மூலியமா. இதுதான் வாட் தே டூ அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்து அஞ்சாவது இதனோட ரிசல்ட். இதனோட ரிசல்ட் என்னாச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ரிசல்ட் என்ன இருக்கும்? 1862 கஜ்ரு லக்ஷ்மி நரசு அப்படிங்கிறவங்க இறந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த இயக்கம் அப்படிங்கிறது செயலிழந்து போகும்.
அவ்வளோதான். இந்த ஒரு 5 விஷயத்தை மட்டும் வச்சு நீங்கள் எந்த டாபிக் இருந்தாலும் சரி உங்களால் ஈஸியாக வந்து நோட்ஸ் எடுத்து ஈஸியாக நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியும். டக்குன்னு ஒரு குட்டி குட்டி நோட்ஸ் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ உங்களுக்கு சின்ன ஒரு ரீகேப் கொடுக்குறேன். நீங்கள் எந்த ஒரு டாபிக் எடுத்தாலும் உங்கள் நோட்ஸில் இந்த 5 கேள்விகள் மட்டும்தான் இருக்கணும். என்ன? ஹூ ஸ்டார்டட், அதாவது யாரால் தொடங்கப்பட்டுச்சு. when and where started, எப்போ தொடங்கினாங்க, எந்த இடத்துல தொடங்கினாங்க. அடுத்து why started, எதற்காக தொடங்கப்பட்டது. வாட் தே டூ, அவர்கள் என்ன செய்தார்கள். கடைசியாக வந்து ரிசல்ட் அப்படி இல்லைன்னா கன்க்ளூஷன் அப்படிங்கிறது சொல்லலாம். சரியா? இந்த 5 பாயிண்ட் அப்படிங்கிறது தான் வந்து உங்களோட நோட்ஸில் வந்து முக்கியமானதாக இருக்கணும். இனிமேல் நோட்ஸ் எடுக்கும்போது தேவையில்லாமல் எல்லாத்தையும் எழுதாதீங்க. இந்த 5W1H ரூல் அப்படிங்கிறது அதில் கொஞ்சம் வேற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இந்த ஹவு ஸ்டார்டட் அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதை கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஆனால் வந்து இதுவுமே நம்ம அதுக்குள்ளே நம்ம கொண்டு போகலாம். இந்த 5W1H ஃபார்முலாவை யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு படிக்கிறது ரொம்ப ஈஸியாக அமையிறதை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். நோட்ஸே எடுக்க தெரியாத ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. நம்மளே நிறைய டைம் சொல்லியிருந்திருப்போம், என்னடா ஒரு புக்கே அப்படியே வச்சு எழுதுற, இது எப்படா நீங்க ரிவிஷன் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு பல கேள்விகள்லாம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருந்திருப்போம். அவங்க கேட்காத ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. நோட்ஸ் எடுக்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாருமே நல்லா படிங்க. எக்ஸாம்ல எல்லாருமே கிளியர் பண்ணுவோம். நன்றி.